ஹாய், இந்த வீடியோவில் நம்ம செக்ஷன் 44A கம்பல்சரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ யாரெல்லாம் கம்பல்சரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அதாவது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஜேர்னல், லெஜர், கேஷ் புக், அதெல்லாம் வந்து யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷனில் இருக்காங்களா இல்லை அதர் எஸ்எஸ்சியா அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன் அப்படின்னா லீகல்னா லாயர், மெடிக்கல்னா டாக்டராக இருக்கிறது, இன்ஜினியர், ஆர்கிடெக்சர் ஒரு ப்ரொஃபஷன் ஆஃப் அக்கௌண்டன்சி, அதான் நம்மலாம் CMA, அப்புறம் டெக்னிக்கல் கன்சல்டன்சி, இன்டீரியர் டெக்கரேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்பெனி செக்ரட்டரி, ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ், ஃபிலிம் ஆர்டிஸ்ட் ஆர் எனி அதர் ப்ரொஃபஷன் ஆஸ் இஸ் நோட்டிஃபைட் பை போர்ட் அண்ட் அஃபிஷியல் கெசட். CBDT இருக்கு இல்லையா, அதுதான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். அவங்க வந்து அவங்களோட அஃபிஷியல் கெசட்டில் இந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுதான் வந்து எனி அதர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுவான் அப்படின்னா தேவையில்லை. இப்போ கொஸ்டினில் வந்து MCQஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ மிஸ்டர் எக்ஸ்னு ஒருத்தர் வந்து இருக்கார், அவர் வந்து ஒரு ப்ராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரி, அவரோட டேர்ன் ஓவர்லாம் இவ்வளோ இருக்குது அப்படின்லாம் கொடுத்துட்டு இவங்க வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுமா அப்படின்னு வேணால் கேட்பாங்க. இப்போ கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னா இதில் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். இது அப்படியே எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இது வருமா வராதா அப்படின்ட்டு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கிராஸ் ரெசிப்ட்ஸ் வந்து 1,50,000க்கு மேலே இருக்கும். ஸோ கிராஸ் ரெசிப்ட்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ வந்து நம்ம ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் வந்து எதுவும் சேல் பண்ண போகிறது இல்லைல்ல, அந்த கன்சல்டிங் ஃபீஸ் தானே வாங்குவார், அதுதான் வந்து ரெசிப்ட்ஸ். அது இப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ அவர் வந்து ஃபீஸ் வாங்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த ரெசிப்ட்ஸ். அந்த கிராஸ் ரெசிப்ட்ஸை வந்து ஆட் பண்ணும்போது 1,50,000 இன் ஆல் த PPYனா ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ். இப்போ இந்த வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற 3 வருஷம் எல்லாத்துலேயும் அவங்களோட கிராஸ் ரெசிப்ட்ஸ் வந்து 1,50,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் நம்ம நியூலி செட்டப் ப்ரொஃபஷன், இப்போ தான் வந்து நம்ம அந்த ப்ரொஃபஷனே ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா லைக்லி டு எக்ஸிட் 1,50,000 இருந்துச்சுன்னா நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ கிராஸ் ரெசிப்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 ப்ரீவியஸ் இயர்ஸில் 1 lakh, எல்லா ப்ரீவியஸ் இயர்ஸ்லேயும் 1,50,000க்கு மேலே இருந்துச்சுன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான் ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷன். இப்போ ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷன் கிடையாது அதர் எஸ்எஸ்சி, இப்போ இதில் வராத ப்ரொஃபஷன் இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் அண்ட் ஹஃபா அப்படின்னு பார்க்கணும். ஆமாங்க, இண்டிவிஜுவல் அண்ட் ஹஃப் அப்படின்னா உங்களோட PGBP வந்து அதான் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், அது வந்து 2,50,000க்கு மேலே இருக்கணும். இல்லைனா ஆர், ஓகேவா? ஆர்னா என்னது? இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். இல்லைனா டோட்டல் ரெசிப்ட்ஸ், டேர்ன் ஓவர், கிராஸ் ரெசிப்ட்ஸ் அதெல்லாம் வந்து 25 lakhsக்கு மேலே இருக்கணும். ஸோ இங்கே வந்து என்ன பார்த்தோம்னா இன் ஆல் தி 3 ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயர்னு பார்த்தோம்னா இதில் வந்து இன் எனி ஆஃப் த 3 ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயர், இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 வருஷத்தில் ஏதாச்சும் ஒன்றில் வந்து இப்படி இதுக்கு மேலே இருந்துச்சுனாலே நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவல் அண்ட் ஹஃப் ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷன் கிடையாது. அப்போ PGBP வந்து 2,50,000க்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லைனா கிராஸ் ரெசிப்ட்ஸ், டேர்ன் ஓவர், டோட்டல் சேல்ஸ்லாம் வந்து 25 lakhsக்கு மேலே இருக்கான்னு பார்க்கணும். எப்போ எனி ஆஃப் த 3 ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயர், இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 வருஷத்தில் ஏதாச்சும் ஒன்றில் இருந்தால் கூட நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதர்ஸ், இண்டிவிஜுவல் அண்ட் ஹஃப் இல்லாமல் இருக்கிற அதர் எஸ்எஸ்சி ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷன் பண்ணலை. ஓகேவா? இண்டிவிஜுவல் அண்ட் ஹஃப்பும் கிடையாது அப்படின்னா மீதி இருக்கிற எஸ்எஸ்சிஸ் அவங்க வந்து PGBP வந்து 1,20,000க்கு மேலே இருந்தால் போதும். இங்கே 2,50,000 பார்த்தோமா, இப்போ வந்து 1,20,000, இங்கே வந்து 25 lakhs, இங்கே 10 lakhs, அவ்வளோதான். இதுவும் வந்து இன் எனி ஆஃப் த 3 ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயர். சரி, இது ஓகேவா? ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷனாக இருக்கா? ஆமாம். அப்போனா நீங்கள் 1,50,000க்கு மேலே கிராஸ் ரெசிப்ட்ஸ், இதுக்கு முந்தின இருக்கிற எல்லா 3 வருஷத்துலேயும் 1,50,000க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இல்லை நான் ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் அண்ட் ஹஃபா, ஆமாம் இண்டிவிஜுவல் அண்ட் ஹஃபா இருந்தால் உங்களோட பிஸ்னஸ் இன்கம் 2,50,000க்கு மேலே இருக்கணும். இல்லைனா நீங்கள் டோட்டல் ரெசிப்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 25 lakhsக்கு மேலே இருக்கும். பிஸ்னஸ் நீங்கள் சப்போஸ் இண்டிவிஜுவல் அண்ட் ஹஃப் இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் இன்கம் ஆர் ப்ரொஃபஷன் இன்கம் 1,20,000க்கு மேலே இருந்தாலே பண்ணணும். அண்ட் டோட்டல் சேல்ஸ், டர்ன் ஓவர், கிராஸ் ரெசிப்ட்ஸ்லாம் 10 lakhsக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு மட்டும் இன் எனி ஆஃப் த 3 ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ். ஓகேவா? ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷன்னா ஆல் ஆஃப் த 3 ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயர், இதுக்கு வந்து எனி ஆஃப் த 3 ப்ரிசைடிங் ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? இப்போ நான் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னீங்களா, அது எவ்வளோ வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணணும்? இப்போ வந்து இந்த அசஸ்மெண்ட் இயர், இந்த ப்ரீவியஸ் இயர் வந்து என்னது 2024, அசஸ்மெண்ட் இயர் வந்து 24-25. நான் வந்து டேக்ஸ் கட்டிட்டேன், ப்ரீவியஸ் இயரோட டேக்ஸாக 24-25 கட்டிட்டேன். இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை போகியில் போட்டு கொளுத்திடலாமா அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. 6 இயர்ஸ்க்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கணும். அந்த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் முடிஞ்சு 6 இயர்ஸ்க்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும். அப்புறம் நீங்கள் இதை ஃபெயிலியர், நீங்கள் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா பெனால்ட்டி அண்டர் செக்ஷன் 271A வந்து 25,000. நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நீங்கள் பெனால்ட்டி கட்டணும். அந்த பெனால்ட்டி எவ்வளோனா 25,000 ரூபா. ஸோ அவ்வளோதான் வந்து செக்ஷன் 44AA.